அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சர்ச்சிங் எல்காரிதம்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சர்ச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ஃபைண்டிங் அன் ஐட்டம் வித் ஸ்பெசிஃபைட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் அ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். அந்த ஐட்டம் என்னவா இருக்கலாம்னா டேட்டா பேஸில் இருக்க ரெக்கார்டாக இருக்கலாம், அரேயில் இருக்கிற டேட்டா எலமெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபைலில் இருக்க டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ட்ரீஸில் இருக்க நோட்ஸாக இருக்கலாம், கிராஃபில் இருக்க வேர்டிசஸ் அண்ட் எட்ஜஸாக இருக்கலாம், ஆர் மற்ற சர்ச் ஸ்பேசஸை சேர்ந்த எனி எலிமெண்ட்ஸாக கூட இருக்கலாம். என்னென்ன விதமான சர்ச்சிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ட் லீனியர் சர்ச், சார்ட்டட் ஆர் ஆர்டர்ட் லீனியர் சர்ச், பைனரி சர்ச், இன்டர்போலேஷன் சர்ச், பைனரி சர்ச் ட்ரீஸ், சிம்பிள் டேபிள்ஸ் அண்ட் ஹேஷிங், ஸ்ட்ரிங் சர்ச்சிங் எல்காரிதம்ஸ். இதை வந்து நம்ம எல்காரிதமில் பார்ப்போம், ஹேஷிங் நம்ம அடுத்து பார்ப்போம். பைனரி சர்ச் ட்ரீஸை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. மற்ற 4 சர்ச்சிங்கை பற்றி மட்டும் இப்போ நம்ம ஒரு ஐடியா எடுத்துப்போம். அன்ஆர்டர்ட் லீனியர் சர்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரே கொடுத்துருப்போம். ஸோ எலிமெண்ட்ஸோட ஆர்டர் என்னன்றது தெரியாது. ஸோ ஆர்டர் என்ன தெரியாதுன்ற இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம்னா அரே இஸ் நாட் சார்ட்டட், அதாவது ஒரு ஆர்டரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சார்ட்டட் அரேனா உங்களுக்கு வந்து சின்னது ஃபஸ்ட்டு இருக்கும், பெருசு லாஸ்ட் இருக்கும், இல்லைனா பெருசு ஃபஸ்ட்டு இருக்கும், சின்னது லாஸ்ட் இருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லாத ஒரு அரே அது. டு சர்ச் அன் எலிமெண்ட் we have to scan the complete array and see if the element is there in the list or not. அந்த அரே ஃபுல்லாக சர்ச் பண்ணுன்றதான் இங்கே சொல்கிறாங்க. சார்ட்டட் ஆர் லீனியர் சர்ச்சில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அரேயோட எலிமெண்ட்ஸ் ஆல்ரெடி சார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம கம்ப்ளீட்டாக அதை ஸ்கேன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பாயிண்டில் வந்துட்டு நமக்கு அரேவோட ஒரு எலிமெண்ட் டேட்டாவை விட கிரேட்டர்னு தெரிய வரும்ல. ஸோ அதுக்கு முன்ன எலிமெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும், அது வரை நம்ம சர்ச் பண்ணால் போதும்னு எடுத்துக்கிறது. If the value at a of I is greater than the data to be searched, then we just return -1 without searching the remaining array. இப்போ 54ன்னு இருக்குது, இந்த இடத்துல வந்து 58ன்னு இருக்குது. நாம் 56 தேடிக்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் லீனியர் சர்ச்சில். இதுலேருந்து இதுக்குள்ளே தான் இருக்குன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுப்போனா இதுக்கு மேலே இருக்காதுன்றப்ப இதுக்குள்ளே தான் நம்ம சர்ச்சை முடிச்சுட்டு போவோம். அடுத்தது பைனரி சர்ச். இதை வந்து நம்ம ஒரு டிக்ஷனரியில் ஒரு வேர்டு தேடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அப்ராக்சிமேட் பேஜ் போவோம், அதாவது இந்த வேர்டு எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இஃப் த நேம் தட் வி ஆர் சர்ச்சிங் இஸ் த சேம் தென் த சர்ச் இஸ் கம்ப்ளீட். இஃப் த பேஜ் பிஃபோர் த செலக்டட் பேஜஸ் தென் அப்ளை த சேம் ப்ராசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆஃப், அதர்வைஸ் அப்ளை த சேம் ப்ராசஸ் ஃபார் த செகண்ட் ஆஃப். ஆப்பிள் தேடுறோம்னு வச்சுப்போம். ஏ ரிலேட்டட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ஏவோட லோ அப்புறம் ஏவோட ஹைன்னு நம்ம எடுத்துப்போம். நாம் வந்து ஒரு மிடலில் வரும். இந்த இடத்துல ஏவோட செகண்ட் டேர்மே எண்ணில் இருக்குதுன்னு வைப்போம். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம்னா இது வந்து எண் வந்துடுச்சு. நாம் ஆப்பிள் தேடுறப்ப நமக்கு பி தேவை. அப்போ பி வந்து இந்த கேப்பில் தான் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிப்போம். ஸோ இந்த மிடில் இருந்து இந்த ஹை இருக்குல்ல, இதுக்கு நடுவில் ஒரு மிட்டை கண்டுபிடிக்கணும். அகைன் இங்கே வந்து நமக்கு ஏஆர்னு வந்திருக்குன்னு வச்சுப்போம். இப்போ பிக்யூஆர்னு தெரியும். அப்போ இந்த ஏஎன்லேருந்து ஏஆர்க்குள்ளே இருக்குல்ல, இதோட மிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது இப்போ நம்ம ஏஓக்கு வரைக்கும் வந்துட்டோம்னா அடுத்த இமீடியட் பேஜில் வி மே ஃபைண்ட் ஏபி. எக்ஸாம்பிளுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். சிங்கிள் பேஜில் இருக்கிற டிக்ஷனரியில் கம்மி வார்த்தை இருக்காது. நாம் ஒரு குட்டி டிக்ஷனரி வச்சு தேடுற மாதிரி எடுப்போம். ஸோ இருக்கிற டேட்டாவை வந்துட்டு நான் மிட் பாயிண்ட்டை கேல்குலேட் பண்ணி என்னோடய சர்ச்சை பிரித்து தேடுறது தான் வந்து பைனரி சர்ச். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவோம், 2 4 6 8 10 12 16 இப்படி எடுத்துப்போம். இதில் எடுத்தோடனே வந்து நம்ம ஒரு நம்பர் மேபி 6 இப்படி தேடுறோன்னு வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், 2லேருந்து இந்த மாதிரி தேடிட்டு வரோம். ஸோ இதோட சென்டரில் நான் பிரிக்கிறேன். 6 வந்து 8ஐ விட கம்மியாக இருக்குது. அப்போ நான் இந்த பார்ட்டை சர்ச் பண்ண மாட்டேன். இப்போ இதோடைய இன்பிட்வீன் எடுப்பேன் 2லேருந்து 8 முடிய. ஸோ இங்கே எனக்கு வந்து ஒரு 4.5 ஆர் 5 வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஸோ 5ஐ விட 6 அதிகமாக கம்மியாக, 5ஐ விட அதிகம் ஆனால் 8ஐ விட கம்மினா என்னோடய சர்ச் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆகவே நீங்கள் ஒரு டிவிஷன் போட போகிறேன் 7. இப்போ 7ஐ விட ஒன்று கம்மி. அப்போ 5 and 7க்குள்ளே என் சர்ச் எடுக்கிறப்ப 6 × 4 ஸ்டெப்பில் என்னால் வந்து 6ஐ கண்டுபிடிச்சிட முடியும். இதே நான் வந்து ஒரு நார்மல் அரேவாக எடுக்கிறப்ப நான் இதை 3த்தில் கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய சர்ச் பண்ண தேவையில்லை. இதை நான் ஒரு 7 எலிமெண்ட்டை வச்சு சொல்கிறதுனால உங்களுக்கு இது சிம்பிளாக தெரியலாம். நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்து சர்ச் பண்ணுறப்ப பைனரி சர்ச் வில் பி proving very efficient and very useful. The algorithm applying such a strategy is referred to as binary search algorithm. We consider only half of the input list and throwing out the other half. அடுத்த சர்ச் வந்து interpolation search. மேக்ஸில் இன்டர்போலேஷன்னா என்னென்னா கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ்லேருந்து புது பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் இன்டர்போலேஷன்.
கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து இல்லாத ஒரு வேல்யூவை இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் இட் பை எஸ்டிமேஷன் we call it as interpolation. Interpolation provides a means of estimating the function at intermediate points. இப்போ வந்து there are many interpolation methods. One of the simplest method is linear interpolation. என்ன பண்ணுறாங்கன்றதை மட்டும் இங்கே தெரிஞ்சுப்போம். 55 நான் ஒன்று கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 50க்கும் 60க்கும் நடுவில் தான் வந்து 55 இருக்குது. It is reasonable to take f of 55 midway between f of 5 is equal to 50 and f of 6 is equal to 60 which is 55. So linear interpolation பொறுத்த வரைக்கும் 2 points எடுத்துக்கும், அதோட interpolant என்னன்றதை calculate பண்ணிக்கும். With the above inputs, if we don't use the constant 1/2 but another more accurate constant k, that can lead us closer to the search item. So பைனரியில் என்ன பண்ணுறோன்னா இருக்கிறத ரெண்டாக கரெக்டாக மிடில் டிவைட் பண்ணி தேடுறோம். இந்த மிடில் டிவைட் பண்ணுறதுக்கு பதில் we can divide it in a constant k. இப்போ 1லேருந்து 100 முடிய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த 1லேருந்து 100ல் எனக்கு 90 தான் தேவைப்படுதுன்னா நான் 50ல் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பதில் நான் வந்து ஒரு 95ல் ஸ்ப்ளிட் பண்ணனா என்னால் ஈஸியாக தேட முடியும்ல. அந்த விஷயந்தான் இன்டர்போலேஷன். அந்த இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸை எவ்வளோ க்ளோஸாக என்னால் எடுத்துகிட்டு போக முடியுன்றது தான் இந்த கே வேல்யூ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 1/2னா என்ன அர்த்தம், லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டேன். அந்த பை 2வை தான் அவங்க 1/2ன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலைஸ்டாக நான் 1/2ன்னு போடுறதுக்கு பதில் நான் ஒரு கான்ஸ்டன்ட் கேவை டிபெண்ட் பண்ணுறப்ப இட் கேன் லீட் அஸ் க்ளோசர் டு த சர்ச் ஐட்டம்ன்றதான் விஷயம். கேவை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா டேட்டா மைனஸ் லோ டிவைடட் பை ஹை மைனஸ் லோ. This interpolation algorithm tries to improve the binary search. The constant k is used to narrow down the search space. Binary search la k is equal to low plus high by 2. Interpolation sequential search la interpolation is used to find an item near the one being searched for. Then linear search is used to find the exact item. So இந்த ரெண்டு டேர்மும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இன்டர்போலேஷன் நியர்பையை கண்டுபிடிச்சிடும். லீனியர் ஆர் சீக்வென்ஷியல் சர்ச் வந்து எக்ஸாக்டாக அந்த ஐட்டமை கண்டுபிடிச்சிடும்ன்றதா இந்த இன்டர்போலேஷன் சீக்வென்ஷியல் சர்ச். ஸோ எப்படி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அன்ஆர்டர்ட் அரே, ஆர்டர்ட் அரே, அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட், பைனரி சர்ச் ட்ரீஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஸ்கியூ ட்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் இன்டர்போலேஷன் சர்ச். இதோட சர்ச் வந்து வர்ஸ்ட் கேஸில் எப்படி இருக்கும், இதோட சர்ச் ஆவரேஜ் கேஸ் என்ன இருக்குன்றதை இங்கே டேப்லேட் பண்ணியிருக்காங்க. வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் சர்ச்சிங்.